சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் மீனாட்சிக்கு பசி ஆத்திட்டு இருக்காங்க. திடீர்னு அழுகிறோட சத்தம் கேட்குது. உடனே தமிழ் அம்மா அம்மா அழுகிற அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பாருங்கம்மா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் குழந்தை மீனாட்சி நீங்க இருடா, நான் போய் உன் அண்ணன் அழுதுட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. அங்க பார்த்தா எங்கேயுமே குழந்தை இல்ல. உடனே தமிழுக்கு பயங்கர அழுகையா வருது, ஃபீலிங்கா வருது. உடனே அம்மாச்சியும் கேக்குறாங்க, வசந்தி கேக்குறாங்க, என்னாச்சு தமிழ், என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. எனக்கு அழுகிற சத்தமாவே கேக்குது, அழகர் நினைப்பாவே இருக்குமான்னு சொல்லிட்டு தமிழ் அவ்வளோ வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ உடனே இதை நினைச்சு வருத்தத்துல இருக்காங்க அம்மாச்சி. அடுத்ததான் நம்ம சேதுவை காட்டுறாங்க. சேது குழந்தைய ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பீடிங் பாட்டில் எடுத்து பீட் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. உடனே சேதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே சேதை யோசிச்சு பாக்குறாங்க. ரெண்டு குழந்தைங்களும் ஒரே இடத்துல இருந்தாதான் அழுகிறத கண்ட்ரோல் பண்ணதுன்றதை யோசிச்சுட்டு உடனே நம்ம தமிழுக்கு வீடியோ கால் பண்றாங்க. தமிழ் வீடியோ கால்ல மீனாட்சியை காட்டுறாங்க. மீனாட்சியும் அழகரும் ரெண்டு பேருமே அவ்வளவு சமத்தா அமைதியா ஆகுறாங்க. இது நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா பாத்தீங்கன்னா நம்ம சேதுவை ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க. என்ன சின்னமா, என்ன விஷயம் கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. சேது, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அதுதானேன்னு சொல்றாங்க. என்ன சேது, ஐஸ்வர்யாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. உங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் கல்யாணம் இருக்கு. இப்ப கல்யாணம் ஆன புதுசுல ஐஸ்வர்யாவுக்கு முதல் முறையா பிறந்தநாள் வருது. அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போற, பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம், இதை பத்தி தான் நான் கேட்கிறேன்றாங்க. சின்னம்மா, அழகர் வந்ததுல இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து எம்எல்ஏவா இருந்து நான் எந்த வேலை செய்யணுமோ அது எந்த வேலையுமே நான் செய்யல. நாளைக்கு தான் அது எல்லா வேலையும் செய்யலான்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. வேணும்னா என்னுடைய கார்டு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கி கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து போனதும் உடனே சித்ரா கேக்குறாங்க. மா, என்னம்மா இதுன்றாங்க. விடடி, நமக்கு பணமெல்லாம் தான் புழிஞ்சிருக்குல்ல, இது போதும். இதை வச்சு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஈஸ்வரி சித்ரா முடிவு பண்றாங்க. சேதுவை காட்டுறாங்க. சேது குழந்தைக்கு வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு கையிலே வச்சிருக்க குட்டி ஃபேனை காட்டிட்டு இருக்காங்க. உடனே குழந்தை இவ்வளவு சீக்கிரம் தூங்கிடுச்சு, மாமா கூட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா, மாமா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஏசி காத்து பத்தல, எனக்கும் உங்க கையில இருக்க ஃபேனை வச்சு காத்து விசிறி விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காத்து விசிறி விட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா தமிழ் போன் பண்றாங்க. தமிழ் போன் பண்ணதும், என்ன மாமா தமிழ் உங்களுக்கு போன் பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒன்னா அழுகும் போது போன் பண்ண சொல்லி சொன்னோம், அதனாலதான் காட்டுறா, வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தமிழ் கூட சேது பேசுறதும் சேது தமிழ் கூட பேசுறது இதை பார்த்து ஐஸ்வர்யா கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.